ரூமில் சும்மா உட்காந்தோன்னு இழுத்து கூட்டிகிட்டு வந்து ட்ரெயின்லலாம் கூப்பிட்டு போகிறேன்னு எங்கடா கூப்பிட்டு போகிறேன்னு நானும் கெஞ்சி கெஞ்சி பார்த்தேங்க. அவன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் என்ன தான் ஸ்டேஷன் வருதுன்னு பார்த்தா சரி பக்கமே வந்து கேன்புரா ஸ்டேஷன் இருக்குது. ஒரு வேளை அந்த கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம கேன்புரா ஸ்டாப்பும் வந்துடுச்சு. உடனே நான் இறங்கலான்னு தாவ என் ஃப்ரெண்டு இருறா இன்னும் ட்ரெயினே நிறுத்தலை அதுக்குள்ளே இறங்கிட்டு ஓப்பன் ஆகட்டும் கேட்டு அதுக்கப்புறம் அப்போ இப்போ நடந்து போடான்னு சொன்னான். சரின்ட்டு மெதுவாக இறங்கி நடந்து போனால் கேன்புரா மாட்டியான்னு கரெக்டாக பார்த்துக்கிடான்னா அப்படியே நானும் கேன்புராவா ஆமாம் நானும் பார்த்துட்டேன். சரி வந்த ட்ரெயினை திரும்பி பார்க்காம போனால் நம்மளையும் வந்து மனுஷனாகவே சொல்ல மாட்டாங்க. அதனால் நானும் வந்த ட்ரெயினுக்கு டாட்டா காட்டிட்டு மெதுவாக அப்படியே எக்ஸலேட் திரும்பினா நம்ம முருகண்ணா நில்லுங்கண்ணா நானும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே முன்னாடியே ஓடிட்டாங்க. வானான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு முன்னாடி போன உடனே கோபுரத்தை கும்பிட்ட உடனே மச்சான் நீ அப்படியே போக முடியாதுடா உள்ள கைகாலெல்லாம் கழுவிட்டு தான்டா போகணுன்னு சொன்னாங்க. உடனே போய் கைகாலெல்லாம் கழுவிட்டு அப்படியே மெதுவாக போய் நின்ன உடனே அந்த வைப் இருக்குங்களே அந்த மேலத்தோணம் எல்லாம் அமர்க்கலங்க. இதில் விநாயகர் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கும்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம பக்கத்தில் யாகம் நடக்குதுன்னு சொன்னாங்க. என்ன யாகம்னு கேட்டாங்க. ஆடி மாத சிறப்பு யாகம்னு சொன்னாங்க. அதனால் ஓகே இன்றைக்கி நல்ல நாளில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யாகத்துலேயும் கலந்துக்கிட்டு நிறைய கும்பிட்டுக்கிட்டு அப்படி யாகம் முடிகிற வரையும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்து சாமியை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீலிங் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஃபீலுங்க. பக்கத்துலேயே துர்க்கை அம்மனுக்கு பாலிவேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வேகமாக போய் பார்ப்பேங்க. எங்களுக்கு இது பெரிய பாக்கியமாக இருந்ததுங்க. நானும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டும் நல்லா சாமியை கும்பிட்டாருங்க. மச்சான் இங்கே வாடான்னு சொல்லி தலையில் தட்டினங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய கட்டா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டு பயந்துட்டாங்க. இல்லைங்க நானும் பயந்துட்டேங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் கிளாஸுங்க ஒரு கோர்ஸ் அதை இன்றைக்கி முடித்தேங்க. கோயிலுக்கும் போயிட்டு இந்த கோர்ஸும் முடித்ததில் ரொம்ப சந்தோஷங்க. ஃபஸ்ட் எய்ட் கிளாஸை எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்த டேவிட் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ மாதிரி ஃபன்னாகவும் எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவாக சொன்னாருங்க. அப்படியே வெளியே வந்த உடனே ஏன் எதிர 2 பாப்பா அவ்வளோதாங்க என்னையோட என்ஜாய்மெண்ட்டு. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.